வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சமையல் குறிப்பில் பார்க்க போகிறது ஒரு இட்டாலியன் ஃபுட்டு, ஸ்பெகத்தி பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி சமையல் குறிப்பில் ஒரு பாஸ்தா வெரைட்டி தான் செய்ய போகிறோம். ஸ்பெகட்டி பாஸ்தா. இது கார்லிக் ஃப்ளேவர்ட் வித் ஆலிவ் ஆயில் அதுதான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். இது ஒரு ஃபுல் பேக் ஆர்கானிக் மேட் இன் இட்டாலி அதை எடுத்து வச்சுருக்கிறேன். நெட் வெயிட் இந்த ஹோல் பேக் 500 கிராம்ஸ். இதில் நம்ம பாதிக்கும் கொஞ்சம் கூட அரவுண்ட் 300 கிராம்ஸ் அவ்வளோதான் எடுத்துக்க போகிறோம். இந்த ஸ்பெகட்டி நான் சொன்ன மாதிரி கார்லிக் ஃப்ளேவர். ஸோ அந்த கார்லிக் ஒரு 12க்கு மேலே எடுத்து நீளமாக நறுக்கி வச்சுருக்குறோம். கார்லிக் எவ்வளோ நாளும் சேர்க்கலாம். இதில் எவ்வளோ நிறைய சேர்க்குறோமோ அந்தளவுக்கு அந்த ஃப்ளேவர் இதுக்கு டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். அடுத்தது ஆலிவ் ஆயில் எடுத்து வச்சுருக்குறோம். இதோட பெப்பர் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், சீஸ், அப்புறம் டேஸ்ட்டுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம ஒன்றா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்குறோம். அது நல்லா பாயில் ஆகிட்டுருக்குது. அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்குறோம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம். இதுக்கப்புறம் நான் திரும்பவும் உப்பு சேர்ப்போம். இப்போதைக்கு இந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பும் ஆலிவ் ஆயிலும் சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த தண்ணியில் அந்த ஸ்பெகட்டி அதை சேர்க்குறோம். அது ஆக்சுவலாக கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த கொதிக்கிற தண்ணியில் போடுறப்போ அதில் அது கொஞ்சம் குழையும் மீன்ஸ் கொஞ்சம் வேகிறப்போ அதை நம்ம கொஞ்சம் அப்படியே லேசாக கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா அந்த அந்த ஸ்பெகட்டி ஃபுல்லாக அந்த தண்ணியில் நல்லா இறங்கிடும். இப்போ பாருங்கள், அது நல்லா மூழ்கிடுச்சு பாருங்கள் அந்த தண்ணியில், நல்லா கொதிக்கிற தண்ணியில். இப்போ அதை நல்லா கொஞ்சம் ஸ்லோவாக கிளறி விடுவோம். நார்மல் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷமாவது இது குக் ஆகணும். நல்லா குக் ஆகட்டும். இப்போ இதை நான் அடுப்பில் வச்சு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் குக்டு, ஆனால் ஃபுல்லாக குக் ஆகலை. இதை ஆல் டென்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெந்திருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் பக்குவம் ஆகணுங்கிற இந்த ஸ்டேஜில் அடுப்பை நம்ம அணைச்சிடலாம். இப்போ அந்த வெந்த பாஸ்தா ஸ்பெகட்டி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கிறோம். அதாவது ஃபுல்லாக தண்ணியை ட்ரெயின் பண்ணணுங்கிறது இல்லை. இந்த கரண்டியில் தான் அப்படி எடுக்கிறோம். எடுத்துட்டு அதை பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த மிச்சம் இருக்கிற அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, வெந்த வாட்டர், அது நமக்கு தேவைப்படும். அதனால் அது இருக்கட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஆலிவ் எண்ணெய் ஊற்றுறோம். இந்த இதுக்கு ஃப்ளேவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆலிவ் ஆயிலும் கார்லிக்கும் தான். ஸோ அதனால் ஆலிவ் ஆயில் நல்லா ஜென்ரஸாகவே சேர்க்கலாம். இதில் தான் நம்ம அந்த கார்லிக்கையும் ஃப்ரை பண்ண போகிறோம். ப்ளஸ் அந்த சில்லி ஃப்ளேக்ஸும் இதில் தான் ஃப்ரை ஆக போகுது. ஸோ நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலேயே சேர்த்துருக்குறோம். எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே கார்லிக்கை சேர்த்துடலாம். கார்லிக் நல்லா பொன் முருகலாக, நல்லா கொஞ்சம் முருகலாகவே இதில் ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆக ஆக அந்த ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம ஃப்ரைன்னு சொல்கிறத விட நல்லா குக் ஆகணும். அதாவது நல்லா கோல்டன் கலரில் நல்லா குக் ஆகணும் அந்த ஆயிலில். இப்போ அதோடையே உடனே சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறோம். சில்லி ஃப்ளேக்ஸும் இதே மாதிரி தான். உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா அது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா குக் ஆகட்டும். பேர்ன் ஆகுதுன்னெலாம் நினைக்காதீங்க. அந்த வாசனை அதில் அந்த எண்ணெயில் அது குக் ஆக ஆக நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக கிளறி விட்டு அதை குக் பண்ணிக்கலாம். நல்லாவே நிறம் மாறிடுச்சு பாருங்கள். நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்துடுச்சு. அந்த சில்லி ஃப்ளேக்ஸும் அந்த கார்லிக்கும் சேர்ந்து. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த
ஸ்பெகட்டி வேக வச்ச வாட்டர் வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓரத்துலேருந்து சேர்த்துடணும். நல்லா ஒரு 3/4 கப் இப்போ சேர்த்துருக்குறேன். ஆக்சுவலி 3/4 கப்பு சேர்க்குறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நிறுத்திட்டேன். எதுக்குன்னா அந்த வாட்டர் இதில் சேர்க்குறப்போ இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த கார்லிக் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல சாசியாக ஆகிடும். அதுக்காகத்தான் அதை சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். ஏற்கனவே முதல்ல வேக வைக்கிறப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறோம். ஸோ இந்த அளவுக்கு இது போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது லேசாக ஒரு கொதி வந்துடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் இதுக்கு உண்டான சாஸ். ஸோ அந்த சாஸி ஆனதுக்கப்புறம் அந்த வேக வச்ச ஸ்பெகட்டியை வந்து இதில் சேர்க்க போகிறோம். ஸ்பெகட்டி இதில் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கிளறி விடலாம். நல்லா அந்த சாஸ் வந்து அதில் நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா பொறுமையாக நல்லா கிளறி விடலாம். வாசனை இப்போவே ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ஃப்ளேவர், அந்த கார்லிக்கும் அந்த சில்லி ஃப்ளேக்ஸும் அந்த ஆலிவ் ஆயிலும் சேர்ந்து அவ்வளோ நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இது நல்லா இப்போ கிளறி விடலாம். நல்லா கோட்டாயிடுச்சு. பட் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த வேக வச்ச வாட்டர் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் சேர்க்க அது நல்லா அப்சார்ப் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் அந்த சாஸியாக வேணும்னு நினைக்கிறப்போ நம்ம அதை கொஞ்சம் அந்த வாட்டர் பார்த்து கொஞ்சம் திரும்ப சேர்த்துக்கலாம். அடுத்தது இப்போ கொஞ்சம் பெப்பர் சேர்த்துடலாம். பெப்பர் பவுடர் வந்து மேலே இது பண்ணிக்கலாம், தூவிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்குறோம். நல்லா கிளறி விட்டுட்டோம். உங்களுக்கு பார்க்குறப்போ அந்த கார்லிக் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி பேர்ன் ஆகிருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அதுதான் இதோட ஃப்ளேவரே. அதுதான் இதோட டேஸ்ட்டே என்ஹான்ஸ் பண்ணுது. இப்போ நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்துட்டோம். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து கிரேட்டட் சீஸ் சேர்க்க போகிறோம். சீஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கோம். அவ்வளோ போதும் இதுக்கு. அதுக்கு மேலே தேவைப்படாது. பாருங்கள், திரும்ப கொஞ்சம் அடியில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா, அது ட்ரை ஆகுதுன்னு தோணுச்சுன்னா திரும்ப அந்த வாட்டர் அது பக்கத்துலேயே வச்சுருக்குறோம். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம். ஏன்னா அது நம்ம சேர்க்க அது அப்சார்ப் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் முதல்லையே ஊற்றிடக்கூடாது. அப்படி ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அது நல்லா அப்சார்ப் ஆனதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா தான் சேர்க்கணும். சீஸ் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டோம். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து பரிமாறிடலாம். சீஸ் நல்லா மெல்ட் ஆகி நல்லா இதோட நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். அப்படி எடுக்கிறப்போ ஒரு இடுக்கி வச்சு இந்த மாதிரி அதை ரோல் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக அப்படி எடுக்க வரும். அதை அப்படியே எடுத்து நல்லா அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. சுவையான ஸ்பெகட்டி பாஸ்தா கார்லிக் ஆலிவ் ஆயில் ஃப்ளேவரோட தயாராகிடுச்சு. இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். செய்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.